அருட்பெரும் ஜோதி வரும் வியாழக்கிழமை இரவில் இருந்து சனிக்கிழமை காலை வரைக்கும் தயவு செய்து உணவு எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமாளையும் முருகனையும் நான் சொல்கிற மாதிரி மனதார நினைத்து மந்திரமாக எழுத்துப்பூர்வமாக வழிபாடுகளை செஞ்சால் 100% உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்ட கால செல்வ காரிய தடை சரியாகும். ஆகணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வரும் வெள்ளிக்கிழமை தெய்வீகமான கிருத்திகை நட்சத்திரம் ஏகாதேசி வருகிறது. கிருத்திகை முருகனுக்குரியது, ஏகாதேசி பெருமாளுக்குரியது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் வருவதன் மூலமாக நம்ம செல்வம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அதுவும் ஏகாதேசி என்பது 36 மணி நேரம் யார் ஒருவர் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு என் வாழ்வில் இது நடக்கணும், இது கிடைக்கணும், இது மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மாறும், முன்னேறும். உங்களுக்கும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மெயினாக செல்வம் மணியில் வரும் வியாழக்கிழமை இரவு சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் உணவு சாப்பிடாதீங்க. அதற்கப்புறம் எப்போங்க உணவு சாப்பிடணும் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் தான் உணவு சாப்பிடணும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்து கை நிறைய கல்லுப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு முருகனை மனதார நினச்சி ஓம் ஷவும் சரவண பவ, ஓம் நமோ நாராயணா 2 மந்திரத்தையும் 51 முறை சொல்லி ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் 51 முறை சிவப்பு ஸ்கெட்சில் மார்க்கரில் பேனால் எழுதிட்டு விரதத்தை தொடங்கிடுங்க. அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்களாக இருந்தால் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துட்டு, ஆண்களாக இருந்தால் ரெகுலராக குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை தட்டில் பரப்பி சென்டரில் நெய் அகல் விளக்கு ஏற்றி ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் செஞ்சு வீட்டில் சாமி கிட்ட வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், ஓம் ஷவும் சரவண பவ இந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் 108 முறை சொல்லி இந்த நாள் முழுவதும் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் மூலமாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்து ஏகாதேசியின் அருள் முழுவதையும் என் உடல் மனம் வாழ்வில் ஈர்க்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதுக்காக விரதம் இருக்கிறேன்னு விரதத்தை தொடங்குங்க. வச்சுருக்கக்கூடிய இனிப்பை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பசிச்சுதுன்னா நீராகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு காலை மதியம் மாலை வரைக்கும் விரதம் இருந்துட்டு மாலையில் பெருமாளுக்கு தயிர் சாதத்தை படைச்சிட்டு பச்சரிசி தயிர் சாதம் படைச்சிட்டு இரவு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மறுபடியும் இரவு தரையில் படுத்து உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை எந்திரிச்சு மறுபடியும் குளித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மனமாற வேண்டிக்கங்க, எனக்கு இந்த செல்வம் வேண்டும்னு வேண்டியதை தருவார்கள். இதை யார் ஒருவர் செய்கிறார்களோ 100% கைமேல் பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள், வளம் பெற்று கொள்ளுங்கள். இந்த மாதிரி எளிய பரிகாரத்தை நம்பி செய்கிறது மூலமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நான் பிரார்த்திக்கின்றேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண என்னை சந்தியுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் 2 பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பை கோவை மற்றும் சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பயத்தை போக்கும், காரியத்தடையை போக்கும், கடனை போக்கும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செஞ்சு தரும். வியாபார போட்டிகளில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் நடைபெறும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் 11ஆம் தேதியிலிருந்து நான் நடத்தும் ஸ்ரீ ஜேஷ்டா தேவி என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் 11 நாள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக கடன் தரித்திரம் காணாமல் போகும். உங்களுக்கு காணாமல் போக தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.